ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரும்பாலானவங்க நினைக்கக்கூடிய விஷயம் ஆடி மாதம் சொன்னாலே ஏதோ ஆவாத மாதமாக நினச்சிக்கிறாங்க, இது போர்க்காலம் மாதம் நினச்சிக்குவாங்க. நிறைய பேர் பயப்படக்கூடிய விஷயம் ஆடி மாதம் வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி பிரச்சனை அதிகமாக சந்திக்கிற மாதிரி இருக்குமேன்னு கலங்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, ஆடி மாதம் சொன்னாலே தெய்வ அம்சம் நிறைஞ்சிக்கக்கூடிய மாதம், அதுவுமே பெண் தெய்வத்துக்கு அளவில்லாத சக்தி கிடைக்கக்கூடிய மாதம். அதனால தான் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் வழிபாடு எல்லாமே இந்த நேரத்தில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள், இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள் எல்லாமே ரொம்ப விசேஷமாக நடக்கும் நம்ம ஊர் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் பெண் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இந்த குல தெய்வத்துக்கும் நம்ம ஊர் காவல் தெய்வத்துக்கும் சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன் ஓடுற நதிக்கு கூட இந்த நேரத்தில் சக்தி ஆற்றல்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால தான் புனித நதிகளில் நீராடுறது அதிகமாகவும் இந்த ஆடி அமாவாசை நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில், அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னவங்களை நினச்சி நம்ம கும்பிடுறது, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது, ஊர் காவல் தெய்வம் இந்த ஐயனாரப்பன், இந்த முனியப்பன் மாதிரியான தெய்வத்துக்கு எல்லாமே இந்த நேரத்தில் அதிகமாக சிறப்பு பூஜை செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வருது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுங்க. அதை பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. கல்யாணமாகாத பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இந்த சுமங்கலி பூஜைகளை நீங்கள் கலந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சுமங்கலி பூஜை நீங்கள் சப்த கன்னிகளை உருவாக்கி சுமங்கலி பூஜை செஞ்சுக்கிறது நல்லது தாங்க. இந்த நேரத்தில் சுமங்கலி பெண்களுமே நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் கொடுத்து, இந்த ரவிக்கு துணி கொடுத்து நீங்கள் மற்ற பெண்களுக்கு நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். கணவனுக்கு நீண்ட ஆயுளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு. ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்திலுமே நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல்ங்கிறது இந்த விஷயத்தால் நடக்கும். அதனால் இந்த விஷயத்தை இந்த மாதத்தில் தொடர்ந்து செய்ய பாருங்க. சிறப்பான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, குடும்ப வாழ்க்கை, பொருளாதார நிலை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை துணை வழியில் எந்த மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறீங்க, தொழில் வியாபாரம், உடல்நலம், இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆடி மாத கிரகநிலை பார்க்குறப்ப உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவரோட விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்குமே இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணுன்னா, தன வரவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பண வருமானம் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்துடுவீங்க. அதே நேரத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு தொந்தரவு கொண்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. வீட்டு வாசலில் பிரச்சனைங்கிறது வருஷம் கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, இதில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வீட்டிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் காத்திருக்குது. ஆனால் கொஞ்சம் செலவுங்கிறது இந்த நேரம் இருக்குங்க. ஏன்னா வீட்டில் இந்த நேரம் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் சுப நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதனால கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் தான். வீட்டில் இருக்கக்கூடியவங்க தேவை என்னங்கிறத நிறைவேற்றுறதால இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாலையும் செலவு உண்டு. ஆனாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் இணைஞ்சு இந்த நேரம் இருக்கிறதால கண்டிப்பாக அதிக நன்மை தான், நீங்கள் கவலையே பட வேண்டாம். மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறார். இந்த நேரம் குருவோட பார்வை ராசியில் விழுறது, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே, அது கண்டிப்பாக இந்த நேரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. கடமையில் மட்டும் கண்ணு கருத்தமாக இருக்கணும், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுறாதீங்க இந்த நேரம். ஏன்னா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் எது செஞ்சாலும் சரி, என்ன வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் சரி முன்னுக்கு வந்துடுறாங்களேன்னு பொறுத்த வரைக்குமே நிறைய பேரோட பொறாம பார்வைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லாமலாம் இல்லை. நான் அதையும் தாண்டி அற்புதமான ஆடி மாதமாக தான் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. ஏன்னா குல தெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம். இந்த நேரத்தில் போய் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை விட்டுட்டா உங்களை விட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை. அதனால் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் இந்த நேரத்தில் கடைபிடிக்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. ராசிநாதன் புதன் பகவான் லாபசாந்தில் இருக்கிறதால எல்லா விதமான நல்ல பலனும் கிடைக்கும். பயப்பட வேண்டாம், தொட்டது தொடங்கும். கொஞ்சம் வேகம் கொடுக்கணுங்க எதுலையுமே. அப்புறம் பார்த்துக்கலான்னு விரத விட கொஞ்சம் வேகம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்கிற வேலையாக இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகமாக இருக்கட்டும், இந்த நேரம் சிறப்பான நேரம் தான், அற்புதமான அமைப்பு. சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க. குடும்பத்தில் இது வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலாங்க.
ஒரு சாதாரணமாக பேசக்கூடிய விஷயத்த கூட குடும்பத்தில் பூகாங்கம்பரமாக கிளம்பி அது கொஞ்சம் பாதி போனது இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பேசியும் பேசாமல் கண்டும் காணாமல் தான் இருந்திருப்பீங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்களே ஒரு வருத்தங்கிறது இல்லாமலாம் இருந்திருக்காது. ஆனால் சிறப்பான ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக தான் இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது. நிறைய விஷயங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து முடிவெடுப்பீங்க. அதுவுமே சாதகமான பலன், ஒரு மகிழ்ச்சி கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சொத்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வாங்கணும், வீடு வண்டி வாகனம் வாங்கணும், இந்த அசையா சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றமாவது செய்யணும், ஒரு மராமத்து வேலையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம். சொந்த வீடு கனவு இந்த நேரம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க இந்த நேரம். அதே மாதிரி இந்த இளவயசுக்காரவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காதல் விஷயத்தில் இந்த நேரம் சிறப்பான நேரங்க. பெரும்பாலானவங்க காதலை தைரியமாக வெளிப்படுத்துவீங்க. காதலர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒன்றிணைக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காதலை பொறுத்த வரைக்குமே பெற்றவங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி கூடிய அந்யோன்ய சிறப்பாருங்க இந்த நேரம். கன்னி ராசிக்காரங்க இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலமே வாழ்க்கை துணை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்ல. வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான நேசம் கொண்டு கூடுங்க யாருன்னு அது நீங்கள் தான். அதனால் எப்படியும் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக கொண்டு வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய அனுகிரகம் இந்த நேரத்தில் நல்லா இருக்குது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புமே இல்லை. கொஞ்சம் பேச்சு விடாமல் இருந்துட்டா போதும். ஆர்வ கோளாறில் ஏதாவது பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள், சிறப்பாக இருக்குது. கடன் நெருக்கடி இந்த நேரம் அதிகமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடன் நெருக்கடி இருந்திருக்கும். அதுவுமே மூத்த சகோதர வகையில் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே இந்த நேரம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பெருசாக இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அப்பா வழியில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இக்கட்டான சூழ்நிலையில் உங்கள் தந்தை பக்கபலமாக அமைவாங்க. அதனால் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். ஆன்மீகத்தில் நாட்டம் இயல்பாகவே இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க. ஆனால் இந்த நேரம் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்களை அறியாமலே கொஞ்சம் ஒரு பிடிவாதமாக இருப்பீங்க. கோபங்கிறது கொஞ்சம் தன்னாலே இருக்கும். இந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பிடிவாதம் குடும்பத்தில் வேண்டாம். ஏதாவது ஒரு கொள்கையோடு செயல்படுறீங்கன்னா, ஒரு லட்சியத்தோடு செயல்படுறீங்கன்னா அதில் பிடிவாதமாக இருக்க பாருங்கள். ஆனால் வாழ்க்கை துணைக்கிட்டும் சரி, குடும்ப உறுப்பினர்கிட்டும் சரி பிடிவாதம் வேண்டாம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் கூடவே கூடாதுங்க. எந்த காரியத்தையும் தள்ளிப்படாமல் அன்னைக்கான வேலையை அன்னைக்கே முடிக்க பாருங்கள். அப்புறம் செய்யலாங்கிறத விட்டுட்டு நீங்கள் அன்னைக்கே செஞ்சீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லை. எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக முயற்சி செய்கிறதுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வேண்டாம். பெருசாக அகலகால் வைக்கிறது வேண்டாம். அனுபவம் இல்லாத விஷயத்தில் இறங்குறது வேண்டாம். இந்த நேரம் முயற்சி ஸ்தானத்தில் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இந்த நேரம் பெருசளவில் முயற்சி செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்கள். சகோதர உறவுகளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்கிற நேரம் மனசில் இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இந்த நேரம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது வேண்டாம். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிறாதீங்க. இந்த நேரம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் இக்கட்டாக இருந்தாலுமே இருக்கிறத கொண்டு சமாளிக்கிறது நல்லது. அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு பின்னாடி வருத்தப்படுறதை விட இந்த நேரம் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு தான். இந்த நேரத்தில் நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு சிறப்போ அதே அளவுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தால் அந்த கோவிலில் தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். சூரியன், சனி, ராகு, புதன் பொறுத்த வரைக்குமே அனுகூலமாக இருக்கிறார். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரன் உங்களுக்கு இந்த நேரம் உதவியாக இருக்கிறாருங்க. அதனால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். வருமானம் உண்டு, ஆனால் செலவும் கொஞ்சம் முன்னாடியே இருக்கும். சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அவ்வளவுதான். இதை மட்டும் சொல்லலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே தொந்தரவு தந்தவங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியத்தில் தொல்லை இல்லை. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த நேரம் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். எடுத்த உடனே ஒரு நல்லபடியாக ஒரு திருமண வரலாம் அமையாது. கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தாமதம் ஆகிற மாதிரி ஆகிட்டு தான் பின்னாடி நல்ல வரணும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையும் இந்த நேரம் சிறப்பு தான். முடிஞ்ச வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா குடும்பத்தில் எந்த பாதிப்புமே இல்லைங்க. வெளியூர் பயணம் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்கும். ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில் நீங்கள் அதிக அலைச்சல் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே இந்த நேரம் பயணத்தால் நன்மை தான். வேலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசியில் சந்திரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை இந்த நேரம் வேலையில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருங்க. கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படணும். எதையும் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையிலுமே தசாபுத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய யோகம் உண்டுங்க. வேலையில்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆதிபத்தியம், தொழில் வர்த்தகத்தில் ஆதிபத்தியம் கொண்டிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இருக்கிறதால நல்ல முறையில் தொழில் நடக்கும். லாபத்தை அள்ளலாம். அந்த நேரம் அன்றாடம் நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம்
நல்ல வாய்ப்பை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. வருமானத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தான். மனசில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே கட்சிகளையும் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வெளியிடத்துலேயும் ஆதரவு சிறப்பாக இருக்குது. மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. அதனால் எடுக்கிற முடிவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத மற்றவங்க காதை கொடுத்து கேட்பாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சாதனை செய்யக்கூடிய அமைப்பு தான். அதே மாதிரி செல்வாக்கு சிறப்பாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இந்த நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரங்க. படிப்பு விட்டுறாதீங்க. தொடர்ந்து கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு படிப்பு சிறப்பாக இருக்குது. இப்படியே தொடர்ந்துட்டு வந்தாலும் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலம்தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கால்நடை மூலமாக எந்த தொந்தரவும் இல்லை. கால்நடை வழியில் நல்ல அபிவிருத்தி உண்டாகும். அதே மாதிரி புதுசாக ஒரு நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பழைய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் இருக்குதுங்க. மனசுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தால் கொஞ்சம் தாமதத்துக்கு பின்னாடி நல்ல வரணும் அமையும். வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு தற்காலிகமாக வேலை செய்கிறீங்கன்னா கூட அந்த வேலை நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிச்சிக்க பாருங்கள். எதிர்காலத்துக்கு இந்த நேரம் நீங்கள் திட்டமிடுறது நல்லது. குரு பார்வை மட்டும்தான் அந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் குரு வழிபாட்டை கூடவே செஞ்சுக்க பாருங்கள். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கோங்க. எந்த வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் வேலையில் கொஞ்சம் கண்ணுங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. முடிஞ்சவங்க இந்த வியாழக்கிழமையான நீங்கள் பசுக்கோ இல்லை ஏழைங்களுக்கு நீங்கள் உணவு அளிச்சுட்டு வரது நல்லது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலானவங்க இந்த கோவில்களில் கூழ் ஊற்ற செய்வாங்க. அப்படி நீங்கள் கூழ் ஊற்றுறது, உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை ஏற்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.